மதுரை தெற்கு வாசலில் உள்ள என்எம்ஆர் மேம்பாலத்தின் நிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் பாலத்தின் கைப்பிடி சுவர் இரு புறங்களிலும் பெயர்ந்து பாலத்தின் நடுவே ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு மேம்பாலத்தை உடனே சீரமைக்க வேண்டும் அல்லது புதிய பாலம் கட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே கூட்டு குடிநீர் பைப்லைனில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் குடிநீர் வீணாக செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஆழ்வார் திருநகரியில் திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையை விரிவுபடுத்தும் பணி நடைபெற்றது. அப்போது காயல்பட்டினத்திற்கு கொண்டு செல்லப்படும் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் குடிநீர் சாலையில் ஆறாக ஓடியது. மேலும் அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் ஒரு வழிப்பாதையில் இயக்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே தீப்பெட்டி தயார் செய்யும் ஆலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது. திருத்தங்கலில் உள்ள தீப்பெட்டி ஆலையில் பணியாளர்கள் வழக்கம் போல் ஆலையை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். இரவு ஆலை வளாகத்தில் உள்ள ஒரு அறையில் காவலாளி தூங்கிக் கொண்டிருந்த போது தீப்பெட்டி தயார் செய்யும் அறையில் இருந்து தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவலாளி அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நெல்லை மாவட்டம் அம்பசமுத்திரம் அருகே லோடு ஆட்டோ மோதிய விபத்தில் பெண் உயிரிழந்தார். இடைக்கால் பகுதியைச் சேர்ந்த ஆதிமூலம் ஆதிலட்சுமி தம்பதியினர் தனது இருசக்கர வாகனத்தில் முக்கூடல் சாலையில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது பின்னால் வந்த லோடு ஆட்டோ மோதிய விபத்தில் இருசக்கர வாகனம் தூக்கி வீசப்பட்டதில் ஆதிலட்சுமி உயிரிழந்தார். இதனையடுத்து நிற்காமல் சென்ற லோடு ஆட்டோ சிறிது தூரத்தில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சேதமடைந்த சாலையால் மக்கள் சிரமம் அடைந்து வருகின்றனர். சலுக்கை கிராமத்திலிருந்து காரம் கொசப்பட்டு கிராமம் வரை சாலை பழுதடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுகிறது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனையடுத்து சாலையை சீரமைக்க வேண்டுமென விடிய அரசுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கழிவு நீரை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் நிலத்திலேயே தேக்கி வைத்திருந்த தோல் தொழிற்சாலைக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. துத்திப்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் தொழிற்சாலையில் சோதனை மேற்கொண்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் கழிவுகளை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் நிலத்தில் தேக்கி வைத்திருப்பதை கண்டுபிடித்தார். இதனையடுத்து நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் சூழல் உள்ளதால் மின் இணைப்பை துண்டித்து தொழிற்சாலையை மூட உத்தரவிட்டு அபராதம் விதித்தார். கடலூர் மாவட்டம் தொழுதூர் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை தாங்கி நிற்கும் தூண்கள் விரிசல் விட்டு சேதமடைந்துள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். பட்டாக்குறிச்சி ஊராட்சியில் நீர்த்தேக்க தொட்டியின் 4 தூண்களும் விரிசல் விட்டு சிமெண்ட் பூச்சுகள் பெயர்ந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் ஒன்றிய அலுவலகத்திற்கு தகவல் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக வேதனை தெரிவித்துள்ள கிராம மக்கள் விடிய அரசு புதிய தொட்டியை கட்டித்தர வேண்டுமென கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே மின்கம்பங்கள் அமைப்பதற்காக சாலை ஓரமுள்ள மரங்களை மின்வாரிய ஊழியர்கள் அகற்றியதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புதிய மின்கம்பங்கள் மற்றும் புதிய மின் இணைப்புகள் விவசாய வளர்ச்சிக்கு எதிராகவும் இயற்கை வளங்களை அளிக்கும் விதமாகவும் விடியா ஆட்சியில் உள்ளதாக பாப்பினி ஊராட்சியை சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இனியாவது மரம் செடி கொடிகளை அழிக்காமல் பணிகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலக ஊழியர்கள் சரியான நேரத்தில் பணிக்கு வராததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். விருத்தாச்சலத்தில் உள்ள வருவாய் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் கருவூலம், தனி வட்டாட்சியர் அலுவலகம், கிளை சிறைச்சாலை, சமூக பாதுகாப்பு திட்ட அலுவலகம் உள்ளிட்டவை செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இங்கு காலை 10 மணிக்கு வரவேண்டிய அரசு அதிகாரிகள் யாரும் வராததால் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகமே வெறிச்சோடி காணப்பட்டது. இதனால் பல்வேறு பணிகளுக்காக வந்திருந்த பொதுமக்கள் காத்து கிடந்து அவதிக்குள்ளாகினர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படாததால் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்டோர் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த நிலையில் ஆறுமுகநேரியில் நாளொன்றுக்கு 14 முறை ரயில்வே கேட் மூடப்படுவதால் பள்ளி செல்லும் மாணவர்கள் உள்ளிட்டோர் மணிக்கணக்கில் காத்திருந்து அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ஆகையால் விரைவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மாவட்டம் திருச்சுழியில் கண்மாயில் குளிக்கச் சென்ற மின்வாரிய ஊழியர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். திருச்சுழி கிழக்கு தெருவைச் சேர்ந்த ராஜாக்கனி மின்வாரியத்தில் தற்காலிக ஊழியராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் திருச்சுழி பெரிய கண்மாய்க்கு நண்பர்கள் சிலருடன் ராஜாக்கனி குளிக்கச் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென கண்மாய் நீரில் மூழ்கிய ராஜாக்கனியை மீட்ட நண்பர்கள் சிகிச்சைக்காக திருச்சுழி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ராஜாக்கனி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே ஓடும் ரயிலில் இருந்து தவறி கீழே விழுந்த இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். தளபதி சமுத்திரம் கீழூர் ரயில்வே தண்டவாளம் அருகே இளைஞர் ஒருவர் உயிரிழந்து கிடந்துள்ளார். விசாரணையில் உயிரிழந்த இளைஞர் நாகர்கோவில் கோட்டார் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பது தெரியவந்தது. அவர் நாகர்கோயிலில் இருந்து மதுரைக்கு சென்ற கன்னியாகுமரி விரைவு ரயிலில் டிக்கெட் எடுத்து பயணித்துள்ளார். பயணத்தின் போது ரயிலில் இருந்து தவறி கீழே விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் பரவை பேரூராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். குடிநீர், தார் சாலை, கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட எந்தவொரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் அப்பகுதியினர் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்கள் இப்போ இது எங்களுக்கு ஃபஸ்ட்டு போராட்டம் கிடையாது. நாங்கள் பஞ்சாயத்து போர்டிலேருந்து ரோட்லேருந்து எங்கள் தெருவிலேருந்து பல தடவை நாங்கள் போராட்டத்துக்கு போயிட்டோம். கலெக்டர் மேடம்கிட்ட மட்டும் நாங்கள் 2-3 தடவை நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். ஆனால் எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதிகளில் கரும்பு அறுவடை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மகசூல் குறைந்திருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மடத்துக்குளம் பகுதியில் அதிக அளவில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் கிருஷ்ணாபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் 3 மாதங்கள் கூட முழுமையாக அறவை நடைபெறாத நிலை உள்ளது. இதனால் இழப்பை சந்தித்த விவசாயிகள் கரும்பு சாகுபடியை கைவிட்டு மாற்றுப் பயிருக்கு மாறிவிட்டதாக தெரிவிக்கின்றனர். மேலும் 1000 ரூபாய் கொடுத்தாலும் கூலிக்கு ஆட்கள் கிடைப்பதில்லை என்றும், பயிற்சி வழங்குவதுடன் வேளாண் பொறியியல் துறை மூலம் குறைந்த வாடகையில் கரும்பு அறுவடை இயந்திரங்கள் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கூறினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பஞ்சப்பள்ளி சின்னாறு அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்குமாறு விடிய அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளை நிலங்களில் நெல், கரும்பு உள்ளிட்டவற்றை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். ஆனால் தண்ணீரின்றி பயிர்கள் அனைத்தும் கருகி வருவதாக வேதனை தெரிவித்திருக்கும் விவசாயிகள் பஞ்சப்பள்ளி சின்னாறு அணையில் தண்ணீர் திறக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். தண்ணி இல்லை, இந்த கொஞ்சம் நஞ்சம் தண்ணி உப்பு தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் பஞ்சப்பள்ளி டேம்லேருந்து ஒரு 40 அடி தண்ணிக்கு சின்னாறு அணியில் அதில் ஒரு 10 அடி எடுத்து கொடுத்தாங்கன்னா கூட எங்களுக்கு சரியாக போகிறோம். ஆட்சியாளருக்கு, விவசாயிகளுக்கு அதை கேட்டுக்கோங்க. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 300 கன அடியாக குறைந்ததால் பாறைகள் காட்சியளிக்கின்றன. கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து காவிரி ஆறு வழியாக வெளியேற்றப்படும் உபரி நீர் தொடர்ந்து குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் கர்நாடக தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டுருவில் நீர்வரத்து படிப்படியாக குறைந்து வருகிறது. கோடை காலத்திற்கு முன்பே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாமல் பாறைகள் காட்சியளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே எருது விடும் விழாவில் மாடுகள் முட்டியதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அக்குண்டப்பள்ளி கிராமத்தில் பாரம்பரிய எருது விடும் விழா நடைபெற்றது. இதனை காண்பதற்காக ஏராளமான பார்வையாளர்கள் குவிந்தனர். அப்போது மாடுகள் முட்டியதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து அனைவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் 2 மூதாட்டிகள் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுப்பையா, கோமதி தம்பதிக்கு 4 மகள்கள், 2 மகன்கள் உள்ள நிலையில் அவருக்கு சொந்தமாக மந்தித்தோப்பில் இருந்த 1.25 ஏக்கர் நிலத்தை தனிநபர் ஆக்கிரமித்துள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் தம்பதியின் மகளுக்குத்தான் நிலம் சொந்தம் என நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் பட்டா பதிவு செய்த நிலையில் 13 மாதங்களாக இழுத்தடிப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் தம்பதியின் உறவினர்களான 2 மூதாட்டிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீ குளிக்க முயன்றனர். நாளை தை அமாவாசையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. 1 கிலோ 1200 ரூபாய்க்கு விற்பனையான பிச்சிப்பூ 2000 ரூபாய்க்கும், 1 கிலோ 900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிகைப்பூ 1500 ரூபாய்க்கும் விலை உயர்ந்து விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் மற்ற பூக்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது.
மயிலாடுதுறையில் அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் படியில் தொங்கியபடி பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். குத்தாலம் சாலையில் அரசு பேருந்து ஒன்று அதிக பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஒரு பக்கம் கவிழ்ந்தவாறு சென்றது. இதில் மாணவர்கள் படியில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டனர். எனவே விபத்து ஏற்படும் முன் விடிய அரசு போதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் விஷமருந்தி மயங்கி விழுந்த மருத்துவ உதவியாளர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். அழகிய மணவாளன் கிராமத்தைச் சேர்ந்த மருத்துவ உதவியாளரான பாக்கியராஜுக்கும் அவரது மனைவிக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 3 நாட்களாக பாக்கியராஜ் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார். பின் பணிக்கு வந்த அவர் தான் மறைத்து வைத்திருந்த விஷத்தை அருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். பின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் மளிகை கடையில் இருந்த அரசால் தடை செய்யப்பட்ட 17 புகையிலை மூட்டைகளை உணவு பாதுகாப்பு துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த கடையில் இருந்த 3 மூட்டை பிளாஸ்டிக் கேரி பைகள், ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கப்கள், பேப்பர் கப் மூட்டை என சுமார் 2 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டில் சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பேர்ணாம்பட்டு வழியாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன. இந்த நிலையில் நகரின் முக்கிய சாலைகளில் சுற்றித் திரியும் பசு மாடுகளால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பலமுறை மனு அளித்தும் நகராட்சி நிர்வாகத்தினர் கண்டுகொள்ளவில்லை. ஆகையால் கால்நடை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆத்தூர் அருகே காலாவதியான எண்ணெய் பொருட்கள் கடையில் விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் சிங்காரக்கோட்டையைச் சேர்ந்த முருகன் என்பவர் அப்பகுதியில் உள்ள மளிகை கடையில் நல்லெண்ணெய் வாங்கியுள்ளார். பின்னர் வீட்டில் வந்து பார்த்தபோது கடந்த மாதம் 30ஆம் தேதியோடு எண்ணெய் காலாவதி ஆகிவிட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் கடைக்காரரிடம் முறையிட்ட போது கடையின் உரிமையாளர் மழுப்பலான பதிலை கூறியதாக தெரிவித்த முருகன், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை உழவர் சந்தையில் கடந்த ஜனவரியில் சுமார் 3.5 கோடி ரூபாய்க்கு காய்கறிகள் விற்பனையாகி உள்ளது. உடுமலை உழவர் சந்தைக்கு கடந்த ஜனவரியில் 6,80,455 கிலோ காய்கறிகளும் 91,270 கிலோ பழங்களும் வரத்து வந்துள்ளது. மொத்தமாக 7,71,725 கிலோ காய்கறிகள் மற்றும் பழங்கள் விற்று தீர்ந்துள்ளன. அதன்படி 3,43,19,000 ரூபாய்க்கு காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக உழவர் சந்தை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் கழிவுநீர் கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாததால் நோய் தொற்று ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. காங்கேயத்தில் களிமேட்டிலிருந்து பங்களாபுத்தூர் செல்லும் சாலையின் இருபுறங்களிலும் உள்ள கழிவுநீர் கால்வாய்கள் பல மாதங்களாக தூர்வாரப்படவில்லை. இதனால் கழிவுநீர் சாலையில் வெள்ளம் போல் வழிந்தோடுவதால் கடும் துர்நாற்றம் வீசி வருகிறது. மேலும் நோய் தொற்று ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதால் விரைந்து கழிவுநீர் கால்வாயை தூர்வார நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை அருகே சோழவந்தானில் அனைத்து ரயில்களும் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சோழவந்தான் ரயில் நிலைய பயணிகள் நலச்சங்கத்தினர் மதுரை கோட்ட ரயில்வே மேலாளருக்கு கோரிக்கை மனு ஒன்றை அனுப்பினர். அதில் அகல ரயில் பாதை மின்மயமாக்கல் பணிகளுக்கு பிறகு பல ரயில்கள் சோழவந்தான் ரயில் நிலையத்தில் நிற்காததால் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தோர் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் அனைத்து விரைவு ரயில்களும் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் நகராட்சி கூட்டத்தின் போது காலி குடங்களுடன் புகுந்து பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. செங்கோட்டை நகராட்சியின் சாதாரண கூட்டம் திமுகவைச் சேர்ந்த நகராட்சி தலைவர் ராமலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. அப்போது 1வது வார்டு காளாங்கரையைச் சேர்ந்த பொதுமக்கள் திடீரென கூட்ட அரங்கிற்குள் காலி குடங்களுடன் புகுந்தனர். அப்போது தண்ணீர் விநியோகிக்கப்படாததாக கூறி திடீரென தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் உடனடியாக குறைகளை நிவர்த்தி செய்யுமாறும் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
தென்காசி மாவட்டம் கலையநல்லூர் அருகே தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஒரு நாளைக்கு 5 முறைக்கு மேல் மின்வெட்டு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு உரிய நடவடிக்கையை விடியா அரசு மேற்கொள்ள வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே புதர்மண்டி கிடக்கும் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அதிமுக ஆட்சி காலத்தில் மக்களின் நலன் கருதி மருள்பட்டியில் 300 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன. ஆனால் விடியா அரசின் அலட்சியத்தால் புதர்மண்டி காட்சி பொருளாக உள்ளது. தற்போது சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாகவும் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாம்பரம் அடுத்த படப்பை மேம்பால பணியால் வண்டலூர் வாலாஜாபாத் சாலை படப்பை வழியே கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையில் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கடந்த அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கப்பட்டு மேம்பாலம் அமைக்கும் பணிகள் துவங்கி வைக்கப்பட்டது. ஆனால் தற்போது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மேம்பால பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். எனவே வரும் மக்களவைத் தேர்தலில் விடியா திமுகவிற்கு தக்க பாடம் புகட்டுவோம் என அப்பகுதி மக்கள் முடிவு செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்தவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வத்தலகுண்டு அருகே உள்ள களவாய்ப்பட்டியைச் சேர்ந்த சுரேஷ் அக்ரகாரப்பட்டியில் உள்ள தனது மனைவியை பார்த்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது வத்தலகுண்டு அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் சுரேஷ் சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்தியவரை கண்டுபிடித்து கைது செய்ய கோரி வத்தலகுண்டு காவல் நிலையத்தில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே நெற்பயிர்களை அறுவடை செய்யும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். வணங்கானேந்தல் பூவிளத்தூர், பொட்டித்தட்டி கருத்தனேந்தல், குமுக்கோட்டை போன்ற கிராமங்களில் சுமார் 40,000 ஏக்கர் மதிப்பீட்டில் ஆண்டுக்கு ஒருமுறை விவசாயம் செய்து வருவது வழக்கம். இந்த நிலையில் நெற்பயிர்கள் நன்கு வளர்ந்த நிலையில் அறுவடை செய்யும் பணியில் விவசாயிகள் மும்முரம் காட்டி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே எருது விடும் விழாவில் காளைகள் முட்டியதில் வீரர்கள் பலர் படுகாயமடைந்தனர். நரியம்பட்டு பகுதியில் எருது விடும் விழா நடைபெற்றது. இந்த போட்டியை காண்பதற்காக ஏராளமான மக்கள் குவிந்தனர். அப்போது சீறி பாய்ந்த காளைகள் முட்டியதில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கழிவறை இல்லாததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு 65 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இங்கு ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள கழிவறை தண்ணீர் வசதி இல்லாததால் பயன்பாட்டில் இல்லை. இதனால் முதியவர்கள், சர்க்கரை நோயாளிகள் இயற்கை உபாதைகளை கழிக்க கழிவறையை தேடி அலைகின்றனர். ஆகையால் நவீன கழிவறை கட்டித்தர விடியா அரசை பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிரசவ வார்டில் உள்ள கழிவறை பூட்டியே கிடப்பதால் கர்ப்பிணிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இங்குள்ள பிரசவ வார்டில் எந்நேரமும் கழிவறை பூட்டியே கிடப்பதால் கர்ப்பிணிகளும் அவர்களது உறவினர்களும் இயற்கை உபாதைகளை கழிக்க திறந்த வெளியை நாடும் அவலம் ஏற்பட்டுள்ளது. ஆகையால் கழிவறைகளை திறந்து முறையாக பராமரிக்க பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கூட்டு குடிநீர் திட்ட ராட்சத குழாய் உடைந்து தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது. பூவாளூர் கிராமத்தில் செல்லும் இந்த ராட்சத குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக பல லட்சம் கன அடி நீர் வீணாக வெளியேறி வருகிறது. அருகிலேயே மின்கம்பமும் இருப்பதால் மின்கசிவு ஏற்பட்டு அசம்பாவிதம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும், எனவே விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.